ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த மாதத்தில் இந்த வாரம் வரக்கூடிய ஏகாதசி பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். வரக்கூடிய ஏகாதசி என்ன அப்படின்னா உத்பன்ன ஏகாதசி. இந்த ஏகாதசியில் நாம் நமக்கு அதிர்ஷ்டமும் வெற்றியும் கிடைக்க என்னென்ன விஷயங்களை செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஐப்பசி மாத தேய்பிறை ஏகாதசியான உத்பன்ன ஏகாதசி இந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி அன்னைக்கு வருது. பெருமாளுக்குரிய சனிக்கிழமையில ஏகாதசி விரதமும் சேர்ந்து வர்றது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. இந்த நாளில் பெருமாளை மனதார வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதோட 5 முக்கியமான ஆன்மீக பரிகாரங்களை செய்கிறதுனால பொருளாதார பிரச்சனையிலிருந்து நிச்சயமாக நம்மளால் மீண்டு வர முடியும். அது என்ன பண்ணுறது, என்ன வழிபாடு அப்படின்றத பற்றி இந்த பதிவில் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் ஏற்ற ஒரு புண்ணிய நாள். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது போல ஐப்பசி மாத தேய்பிரையில் வரும் ஏகாதசிக்கு உத்பன்ன ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஆண்டு உத்பன்ன ஏகாதசி விரதம் நவம்பர் 15ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. ஏகாதசி இந்த நாளில் அதாவது ஏகாதசி தேவி இந்த நாளில் தான் அவதரிச்சதாக புராணத்தில் இருக்கு. அதனால இந்த ஏகாதசி நாளில் பக்தியோடு விரதம் இருக்கிறவங்க அவங்களோட பாவங்கள் எல்லாமே நீங்கி அதிர்ஷ்டம், வெற்றி, மகிழ்ச்சி இது எல்லாமே கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்யும் போது ஏகாதசி தேவியையும் துளசி தேவியையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப அவசியம். உத்பன்ன ஏகாதசி நாளில் துளசி செடிக்கு முக்கியமான 5 பரிகாரங்கள் செய்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றம், அதிர்ஷ்டம் எல்லாமே கிடைக்கும். அது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு துளசி செடிக்கு அந்த செடியோட வேருக்கு சிறிதளவு பால் ஊற்றி வழிபாடு செய்கிறது மிகவும் மங்களகரமான ஒரு விஷயம். பால் ஊற்றினதுக்கு அப்புறமா துளசி செடிக்கு முன்னாடி நெய்விளக்கு ஏற்றி வச்சு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை நாம் சொல்லணும். இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்கிறதுனால பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தையும் பொருளாதார உயர்வுக்கான வாய்ப்புகளையும் நம்மளால பெற முடியும். அடுத்தது 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏகாதசி நாளில் அதிகாலையில் எழுந்து சுத்தமாக குளித்து முடிச்சதுக்கப்புறமா துளசி செடியை 7 முறை வலம் வழிபாடு செய்யுங்க. ஜெய் ஸ்ரீஹரி அப்படின்ற மந்திரத்தை சொல்லிட்டே சுற்றி வாங்க. துளசி செடியை சுற்றி சிவப்பு நிற நூலால் நல்லா கட்டிக்கோங்க. இப்படி செய்கிறதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதுக்கப்புறமா 3வது விஷயம் என்ன அப்படின்னா, துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்வோம். அதுக்கப்புறம் துளசி மாதாவுக்கு குங்குமம், வளையல், கண்ணாடி, சிவப்பு நிற வஸ்திரம் உள்ளிட்ட 16 வகையான மங்கள பொருட்களை படைச்சு வழிபாடு செய்யலாம். இந்த வழிபாடு மகாலட்சுமியின் அருளை பெற்று தருவதோடு மகாலட்சுமி நிரந்தரமாக அந்த வீட்டில் வாசம் செய்வாங்க. இந்த வழிபாடு குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையை நமக்கு கொடுக்கும். அதுக்கப்புறம் 4வது விஷயம், தீராத பண கஷ்டம், வெளிவர முடியாத மிக கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி இருக்கிறீங்க அப்படின்னா இந்த உத்பன்ன ஏகாதசி அன்னைக்கு சில துளசி இலைகளை எடுத்து சிவப்பு நிற துணியில சுற்றி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சிருங்க. இது பொருளாதார பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பரிகாரம். அதோட பொருளாதார நிலை உயர்வதற்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். 5வது விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் இருந்து வறுமை நிலையை முற்றிலுமாக அகற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
இந்த துளசி செடிக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சு உத்பன்ன ஏகாதசி அன்னைக்கு காலை அதுக்கப்புறம் மாலை 2 வேளையும் லக்ஷ்மி சாலிசா படித்து வழிபாடு செய்யுங்க. அதோட 11 துளசி இலைகளை படைச்சு துளசி பூஜை செய்கிறது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு நமக்கு கொடுக்கும். இப்போ சொன்ன இந்த 5 பரிகாரங்களுமே ரொம்ப எளிமையான பரிகார முறை தான். இதோட பலன் ரொம்ப அதிகம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குது, துளசி மாடம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இப்போ சொன்ன முறையில் நீங்கள் அந்த வழிபாடை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, பக்தியோடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.